இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் கம்பெனிகளிடமிருந்து மட்டும்தான் தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பெற முடியுமே தவிர வெளிநாடுகளில் இருந்து பெற முடியாது என கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார். கரெக்ட். அதனால தான் சொல்றேன், ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருக்காருன்னு சொன்னா கட்சி நிகழ்ச்சிக்கு 50% வந்திருக்காருன்னா 50% அவர் 50% கூட இல்லைங்க, கிட்டத்தட்ட கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு பாக்குறது 30 தான் வரும். 70% தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு. தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு? இதுவரைக்கும் இல்ல. தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு, திருச்சிக்கு போறாரு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு, சென்னைக்கு வந்தாரு, புதிதாக சாலைகள், பாலங்கள், புதிய வீடுகள், இந்த திட்டம். அப்போ பிரதமரை 2 முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு? செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க, தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க, கூப்பிட்டது நீங்க தாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.